சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சி சோறு சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரசம் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். மாமா வந்து ரசம் செம்மையா பாப்புல, அதனால நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க எப்படின்னு. ஒரு 15-20 தக்காளி இருக்கும், நல்லா மசிச்சு கையிலே மசிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பொருள் ஆட் பண்றாங்கிறத பார்ப்போம். இதிலே கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா பூண்டு பேஸ்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக கல்லுப்பு பாதி இப்போ போட்டுக்கிறோம், மீதியை கொஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது இல்லாமல் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு 4 கீந்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி வந்து தாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சொல்லியிருந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். அதாவது மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் குறைன்னு. அதை இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகா, இப்போ நம்ம போட்ட மசாலா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்புக்கு செக் பண்ணிக்கணும். புளி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ புளி ஆட் பண்ணுறோம். புளி தண்ணி, உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக நம்ம வந்து மல்லித்தூள் போட போகிறோம். இப்போ போட்டு ஒரு கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக முட்டை கொதி வந்துருச்சு, நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. இப்போ நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ இறக்க